சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஈரான்கிற நாடு நிலப்பரப்பில் பெரிதாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக அமெரிக்கா ஒரு வலுவான இடத்துல இருக்குது, இஸ்ரேலும் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. அவங்களோட உளவு அமைப்புகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஈரானை வீழ்த்துறதுல என்ன சிக்கல்? ஃபர்ஸ்ட்லி ஈரான் மவுண்டன் டெரெயினில் என்ன தான் ஏர்கிராஃப்ட் யூஸ் படுத்தினாலும் ஈஸியாக நம்ம விஷயங்களை பதுக்கி பாதுகாக்க முடியும். கிரவுண்ட் ஆஃப் டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸுங்கிறது டாப் ஆஃப் த மவுண்டன்ஸை யார் பிடிச்சி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள டிஸ்லாட்ஜ் பண்ணாமல் அந்த வாரை ஜெயிக்கவே முடியாது. தரைவழி தாக்குதலில் போனால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்கிறாங்க. இப்போ தரைவழி தாக்குதல் தொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இன்ஃபேக்ட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ அமெரிக்காவோ இஸ்ரேலோ தரைவழி தாக்குதல் நடக்குமோ அப்போ நாம வெடி வச்சு கொண்டாடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தனது படைகளை துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளில் நிறுத்தி வச்சு சண்டை போடுறதன் மூலமாக பாதிக்கப்படுறது துபாய் போன்ற நாடுகள் தான். வெளிநாட்டு படை நம்ம ஊரில் நின்று அவங்க பாசறையில் இருந்தாங்கன்னாவே நம்ம சாவரனிட்டி போயிடுச்சு, இறையாண்மை போயிடுச்சு. அதான் நடக்குது. அமெரிக்கா ஈரான் நினச்சி பார்க்க முடியாத அளவு பவர்ஃபுல் நேஷன், புரியுதுங்களா? அமெரிக்கா ஃபுல்லி அவன் டிப்ளாய் பண்ணவே இல்லை. இல்லை சார், இதில் இப்போ ஈரான்கிற நாடு நிலப்பரப்பில் பெரிதாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக அமெரிக்கா ஒரு வலுவான இடத்துல இருக்குது, இஸ்ரேலும் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. அவங்களோட உளவு அமைப்புகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஈரானை வீழ்த்துறதுல என்ன சிக்கல்? இந்த போர் தொடங்குறப்ப ஒரு ஷார்ட் டியூரேஷன்லேயே முடிஞ்சிடும், 3 நாள் 1 வாரத்தில் முடிஞ்சிடும் தான் அமெரிக்கா நம்பினதாக சொன்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் ஈரான் தாக்கு பிடிச்சி நிற்கிறது எப்படி சார்? ஏன்னா அதனுடைய சுப்ரீம் லீடரை கொண்டாச்சு, அவங்க பையன் தான் இப்போ பொறுப்பில் இருக்கார். அப்புறம் உள்ளுக்குள்ளேயும் அந்த நாட்டுக்குள்ளேயும் கிளர்ச்சி நிறையா போயிட்டுருக்கு. இதையும் தாண்டி ஈரான் எப்படி தாக்கு பிடிச்சி நிற்கிது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கன் ஃபோர்ஸ் சுப்பீரியாரிட்டி ஓவர் ஈரான் எந்த சந்தேகமே கிடையாது. அதாவது சந்தேகம் கிடையாதுன்னா, அமெரிக்கா ஈரான் நினச்சி பார்க்க முடியாத அளவு பவர்ஃபுல் நேஷன், புரியுதுங்களா? அமெரிக்கா ஃபுல்லி அவன் டிப்ளாய் பண்ணவே இல்லை. ஒன்று. செகண்டு, இஸ்ரேல் ஈரான் வெரி கம்பேரபிள். அண்ட் இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கா, ஈரான் திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா அது ஈக்குவேஷன் வேறு. அமெரிக்கன்ஸ் செகண்ட்லி, நான் இதுக்கு முன்னாடி யுக்ரைன் அண்ட் ரஷ்யா போர் நடந்ததில் அப்போது சொன்னேன். எல்லோரும் என்ன சொன்னாங்க, இதே நக்கீரன் டிவின்னு தான் நினைக்கிறேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த போர் 1 வாரத்தில் முடிஞ்சிடும், ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய வல்லரசு அப்படின்ட்டு. பட் த ரியல் ஃபேக்ட் இஸ், அப்போவே நான் சொன்னேன், இந்த போர் கிட்டத்தட்ட 2 to 3 வருஷம் ஓடும். 2 to 3 வருஷமும் கண்டஸ்டிங்காக போகும். அதுக்கப்புறம் பிசுத்து போயிடும். அதுக்கப்புறம் ஏதோ 1-2 ஃபயர் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது முடியாது அப்படின்னு சொன்னேன். இன்னமும் அப்படி தான் போயிடும் ஆச்சுங்களா? ஸோ நான் யாராவது நினச்சிருந்தாங்கன்னா 28 February ஒரு 4 மார்ச்சோ 8 மார்ச்லேயோ போர் முடிஞ்சிரும்னு நினச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட்லி ஈரான் மவுண்டன் டெரெயின் ஆச்சுங்களா? மவுண்டன் டெரெயினில் என்ன தான் ஏர்கிராஃப்ட் யூஸ் படுத்தினாலும் ஈஸியாக நம்ம விஷயங்களை பதுக்கி பாதுகாக்க முடியும், அதாவது பதுக்கி வைக்க முடியும், நம்ம வெளியில் தெரியாமல் கொண்டு போக முடியும். ஒன்றும் இல்லை, ஈவன் ஆட்டம் பாம்பே போட்டாலும் மவுண்டனோட இந்த ஃபேஸ்க்கு அது ஒரு வெரி மீகர் எஃபெக்ட் தான் வரும். ஸோ அதனால் மவுண்டன் டெரெயினில் அன்லெஸ் இந்தியன் ஆர்மி மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நடந்து காலாட்படையில் ஒவ்வொரு இடத்தையும் அதாவது சர்ச் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சானிடைஸ் பண்ணாதான் மவுண்டன்ஸை பிடிக்க முடியும். அதில் தான் நம்ம ஃபோர்ஸினுடைய ஒரு பெஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஓரளவு நம்ம அட்வான்ஸ் இருக்குது. பட் த சேம் டைம் இந்த பழமையை நம்ம விடவே இல்லை. மவுண்டன்ஸில் ட்ரூப்ஸ், கிரவுண்ட் ட்ரூப்ஸ் தான் ரொம்ப சக்ஸஸ். அதே மாதிரி மவுண்டன்ஸில் லாஜிஸ்டிக்ஸ்க்கு மியூல்ஸ் சக்ஸஸ்ஃபுல், புரியுதுங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் ஐ டோன்ட் நோ வை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கன்ஸ்க்கு இந்த படிப்பினை கிடைச்சும் ஏன் அவங்க இதை அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா லீடர்ஷிப்பை கொண்டுடலாம், நீங்கள் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம், ஏர் சுப்பீரியாரிட்டியை. அண்டு அடுத்து நீங்கள் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம மக்களை கூட கிளர்ச்சி அடைஞ்சிடலாம். இருந்தாலும் கிரவுண்ட் ஆஃப் டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸுங்கிறது டாப் ஆஃப் த மவுண்டன்ஸை யார் பிடிச்சி வச்சுருக்கிறாங்களோ அவங்கள டிஸ்லாட்ஜ் பண்ணாமல் அந்த வாரை ஜெயிக்கவே முடியாது. தட்ஸ் ரீசன் கார்கில்ல நம்ம 1450 பேர்த்து காவு கொடுத்து நம்ம பாகிஸ்தான் டிஸ்லாட்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றி நிலைநாட்டினோம். இப்போ வான்வழி தாக்குதலில் இருக்கிற வரைக்கும் இந்த போர் இப்படி தான் போயிட்டுருக்கோம். தரைவழி தாக்குதலில் போனால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்கிறாங்க. இப்போ தரைவழி தாக்குதல் தொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இஸ்ரேல் ஈரான் எல்லைக்குள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்பர்ஸ் அண்ட் வாஸ்ட்னஸ்.
ஃபஸ்ட் ஈரானோட ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஜாகிரபிக்கலி ஸ்ப்ரெட் பெருசு. இஸ்ரேலுடைய நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ் கம்மி, அமெரிக்கன்ஸோட நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ் கம்மி ஒன்று. செகண்ட், ஈரான் என்ன செஞ்சிருச்சு, தன்னுடைய தீவிரவாத குழுக்கள் எல்லாத்தையும் ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வந்துருச்சு. ஆன்டி அமெரிக்கன், ஆன்டி இஸ்ரேல், ஜூ ஹேட் இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த தீவிரவாத குழுக்கள் ஊராவி ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்ததுனால இன்ஃபேக்ட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ எப்போ அமெரிக்காவோ இஸ்ரேலோ தரைவழி தாக்குதல் நடக்குமோ அப்போ நாம வெடி வச்சு கொண்டாடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே வழி, தரைவழி தாக்குதலை என்ன செய்யணும், முறியடிக்கணும்னா முல்லை என்ன செய்யணும், முள்ளால் எடுக்க வேண்டும். ஸோ குர்திஷ்தான்ங்கிற அந்த இடத்துல இருக்கிற அதிருப்தியாளர்களை இந்த எக்ஸ்ட்ரீம் யுனைடெட் நம்ம தீவிரவாத குழுக்கள் இருக்குல்ல, அதுக்கு அகெயின்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம அவங்கள நம்ம ஈடுபடுத்தினோம்னா சரி வரும். ஐ ஹாவ் அ வெரி குட் பிளான். ஐ டு நாட் நோ why this kind of thing thought process இந்த பிளானர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்கல் பிளானர்ஸ்க்கு வரலன்னு. ஆனால் சொல்லக்கூடாது, என்ன சொன்னோம்னா இட்ஸ் நாட் இன் த ப்ரிவியூ ஆஃப் அவர் இன்டர்வியூ. பட் ஐ ஹேவ் அ வெரி ஃபண்டாஸ்டிக் பிளான் டு ஃபினிஷ் திஸ் ப்ரோக்ராம். இந்த டர்மாயில் இந்த கான்ஃப்ளிக்டை, இந்த போரை நிறுத்துறதுக்கு, சிறப்பாக நிறுத்துறதுக்கு அமெரிக்காவும் சிறப்பாக நிறுத்தும், ஈரானும் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளான் இருக்குது. பட் ஐ வில் நாட் டைவல்ஜ் இட் பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் எனி இம்பேக்ட். நம்ம ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேச என்ன பிரயோஜனம்? அதனால் இருந்தாலும் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சார். இந்தியில் சொல்லுவாங்க சோட்டி மூ படி பாத்மாங்க, அது மாதிரி. ஐ டோன்ட் நோ, இட் இஸ் அ பிக் திங் ஆக்சுவலி. ஜியோ பொலிட்டிக்கலி வெரி பவர்ஃபுல் டெசிஷன்ஸ், பட் ஐ ஷுட் நாட் பி. பட் என் மனசுக்கு பட்டது இதை ஒரு காம்பினேஷன் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ்னு எங்களுடைய எங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதில் தான் நாங்கள் நிறைய படிப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, த பெஸ்ட் அப்ரோச் இஸ் காம்பினேஷன் அப்ரோச்சுமா. காம்பினேஷன் அப்ரோச்னா இந்த மெத்தடை யூஸ் படுத்தி அந்த மெத்தடை யூஸ் படுத்தி அந்த மெத்தடை யூஸ் படுத்தி அந்த மெத்தட் A+B+C+D எல்லாத்தையும் சேர்த்து சினர்ஜைஸ் பண்ணி அதை என்ன செய்கிறது, இது பண்ணுறது. அந்த மாதிரி. ஸோ டிப்ளமசியும் இருக்கணும், ஜனங்களையும் தூண்டி விடணும், இந்த பக்கம் இருந்து வரணும், மேலேருந்து வரணும், நார்த்லேருந்து வரணும், கார்கோ ஐலண்ட்ஸையும் பிடிக்கணும், வான்வழி தாக்குதலும் பண்ணணும், உள்ளுக்கு ப்ரொபகண்டா பண்ணணும், சைபர் அட்டாக் பண்ணணும். எல்லாம் பண்ணோம்னா தான் என்ன ஆகும், அது அதை சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ சார் இது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த மோதல் தாண்டி அமெரிக்கா தனது படைகளை துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளில் நிறுத்தி வச்சு சண்டை போடுறதன் மூலமாக பாதிக்கப்படுறது துபாய் போன்ற நாடுகள் தான். இதனால் துபாய் போன்ற நாடுகளில் அமெரிக்க படைகளுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இல்லை, அமெரிக்க படைகளுக்கு எதிரான மனநிலை உருவாகவே கிடையாது. தமிழ்நாடு மீடியா நம்ம பார்த்தோம்னா அப்படி தான் போடுறான். அமெரிக்க படைகளுக்கு எதிரான மனநிலை துபாயிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. துபாய் பியூர்லியே சன்னி நாடு. அவங்க ஒரே எய்ம் ஷியா முஸ்லீம்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லி அவங்க அதை தான் கோவப்படுறாங்களே. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸ்னால துபாய் என்ன செய்யுது, கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஆகுது. அதனுடைய ஒப்பந்தமே பல $1 trillion கொடுக்குறாங்க. துபாய், சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க, பல $1 million கொடுக்குறாங்க. எதுக்கு, நம்ம பாதுகாப்புக்கு. என்ன ப்ராப்ளம்னா, நான் முதலே சொன்னேன் கன்ஸ் அண்ட் பட்டர்னு சொல்லிட்டு. அவன் பட்டருக்கு எக்கச்சக்கமான பர்சன்டேஜ் ஆஃப் தன்னுடைய அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு கன்ஸே வச்சுக்காம விட்டுட்டான். அவன் என்ன செஞ்சான், கன்னை என்ன செஞ்சிடும், அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எப்படி ஒரு பெரிய கம்பெனியில் வெஹிக்கிள்ஸை வச்சு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத உடனே டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகிட்ட என்ன செஞ்சிடும், நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம் கேப்ஸை. அந்த மாதிரி. ஸோ கேப் அவுட் சோர்ஸ் பண்ணலாம், ஆனால் சுவாசிக்கிறத அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமா, இல்லையா? அதனால் செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனுடைய எஃபெக்ட் இது. பட் அது அது ஓகே தான், அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அண்ட் ஈரானுடைய அட்டாக்ஸ் ஆன் கல்ஃப், பஹ்ரைன், குவைத், கத்தார்லாம் எப்படினம்னா அது சென்சேஷனலாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. பட் கிரிப்ளிங் கிடையாது. கிரிப்ளிங்னா என்னது, கிரிப்ளிங்னா உடஞ்சி போகிற முதுகலும் உடையிற மாதிரி இல்லை. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கன் அட்டாக் ஆன் ஈரான் கிரிப்ளிங். அது அப்படியே ஆயில் ஃபீல்ட்ஸை தீ வைக்கிறாங்க, அந்த சுத்திகரிப்பு நிலையங்களை சரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி. பட் இவங்களுடைய அட்டாக் அதாவது ஒரு ட்ரோன் போகுது, ஒரு குண்டை போடுது, ஒரு லோக்கலைஸ்டு ஃபயர் ஆகுது, உடனே இது பண்ணுறாங்க. பட் ஆனால் மீடியாவில் பயங்கரமாக வருது. ஏன்னா அமெரிக்க வல்லரசு ஏகாதிபத்தியை எதிர்த்து பண்ணிட்டாங்கிறது. இட்ஸ் ஓகே, தட்ஸ் பட் இட் இஸ் அது கிரிப்ளிங் கிடையாது. ஸோ அதனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வெறுப்பு இல்லை. எஸ், தெர் இஸ் க்ரோயிங் ரிசென்ட்மெண்ட். நம்ம என்ன செய்வாங்க, துபாய் போன்ற நாடுகள்லாம் தானே தன்னுடைய பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிக்குவாங்க வரப்போகிற காலங்கள்.
ஏன்னா போர் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்குது. இதில் இடையில இவங்க துபாய் போன்ற நாடுகள், கத்தார் போன்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறங்கிற பேரில் உள்ளே வராங்க. அப்புறம் அங்கிருந்து இவங்க தனிப்பட்ட தாக்குதல், இவங்கள்ட்ட அனுமதியே வாங்காமல் தாக்குதல் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் உண்மைதானா? எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வெளிநாட்டு படையை நம்ம உள்நாட்டில் தங்க வைக்கிறோமோ அந்த காலகட்டத்திலே நம்மளுடைய சாவரனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, சாவரனிட்டின்னு என்னது? தேசத்தின் இறையாண்மை முடிஞ்சதுன்னு அர்த்தம். வெளிநாட்டு படை நம்ம ஊரில் வந்து நின்று அவங்க பாசறையில் இருந்தாங்கன்னாவே நம்ம சாவரனிட்டி போயிடுச்சு, இறையாண்மை போயிடுச்சு. அதான் நடக்குது கல்ஃபில். தான் அனைத்து நேட்டோ கண்ட்ரிஸும் என்ன, அவங்க அமெரிக்க படைகளை வச்சுருக்கிறாங்க. அமெரிக்க படைகளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி அவன் படை இருந்தால் அவன் பிளான் பண்ணி அவன் டாக்டிக்கலி அவன் தாக்குவான். அவன் இப்படி போனால் தாக்குவான், எப்படி போனாலும் தாக்குவான், அந்த மாதிரி. ஸோ அதனால் சாவரனிட்டி போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன். அவுட் சோர்சிங் செக்யூரிட்டி இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன். இப்போ இந்த போர்னால அந்த மக்கள் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகமும் இதனால் கொஞ்சம் தயங்குது. இவங்களை எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அதற்கான மாற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன பண்ணணுங்கிற புரிதலும் இல்லாமல் இருக்குலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்காங்களா சார்? ஆமாம், நேச்சுரலி. பட் ஆனால் இதுக்கெல்லாம் மாற்று பாதுகாப்புக்கு டைம் ஆகும்ல. ஒரு பாதுகாப்பு கிரியேட் பண்ணுறது 15 வருஷம் ஆகும். எவ்வளவு? 15 வருடங்கள் ஆகும். மாற்று பாதுகாப்புக்கு குவைத்தோ ஒரு பஹ்ரைனோ ஒரு கத்தாரோ திருப்பி மாற்று, அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் அமெரிக்கா ஆகிறதுக்கு 15 வருடங்கள் ஆகும். அந்த அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் வயா மீடியா. இப்போ இந்த போரில் யாரோட கை ஓங்கும், யார் இறுதியாக வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க சார்? இந்த போரை பொறுத்தவரையிலும் எமோஷ்னலி அண்ட் சைக்காலஜிக்கலி ஈரான் வெற்றி பெற்ற மாதிரியே போயிட்டு இருக்கும். எமோஷ்னலி அண்ட் சைக்காலஜிக்கலி. ஆனால் மெட்டீரியலிஸ்டிக் கெயின் யாருக்குன்னா நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கு, சைனா, இந்தியா, இந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக் கெயின், இதில் இன்வால்வ் ஆகாதவங்களுக்கு மெட்டீரியல் கெயின் இருக்குங்க. எமோஷனல் கெயின் ஈரான் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஈரான் வந்து ஒரு குண்டை போட்டுட்டு சந்தோஷமாயிடுவான், நான் ஏகாதிபத்தை என்ன செஞ்சுட்டேன், அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அமெரிக்காவுக்கு என்னென்னா, அமெரிக்கா எல்லா செலவையும் பண்ணிவிட்டு கடைசியில் எடுத்துருவாங்க. தே வில் ஹாவ் தேர் ஓன் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு டேக் அவுட் மணி. இஸ்ரேல் வந்து அவன் எப்படினம்னா தன்னுடைய நாட்டை எப்போவுமே போரில் வச்சுருக்கணும்னு பார்க்குற இஸ்ரேல் நாடு. ஏன்னா அவங்க நாடே இருக்கிறதே என்னது, போர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அதியமான் தொண்டமான் கதை தான், ஔவையார் கதை தான். அந்த நாடு போர் பண்ணாட்டி அந்த நாடு அழிவு. அதனால் அந்த நாடு போர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ போர் பண்ணுறது ஒரு விதத்தில் அவங்களுக்கு என்னது, அவங்களுடைய எக்யூப்மெண்ட் டெஸ்ட் ஆகுது, வெப்பன் டெஸ்ட் ஆகுது. அடிபடும் போது அவன் வந்து இன்னும் பெட்டர் மெத்தட்ஸை போட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். இந்த மாதிரி தான். அஃப்கோர்ஸ் இஸ்ரேலுக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, ஆல் டெத் ஆஃப் மேன் பவர் போனால் இஸ்ரேல் ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு. அது ஒரு ப்ராப்ளம். இந்த பக்கம் ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈரானில் இருக்கிற பெரிய தலைவர்கள் வந்து ஒன்று இறந்து போயிடுவான், இல்லாட்டி சந்தோஷமாக இருப்பான், ஹாப்பியாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும். குழுக்கள் அது பாட்டுக்கு தடி எடுத்தவன் தண்டக்காரங்கிற மாதிரி அவன் விஷயத்தை பார்த்துக்கிட்டு அவனுடைய இதை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ கல்ஃப் ஆஸ் அ ஹோல் ரீஜன் ரொம்ப லாஸ் ஆகும், ரொம்ப டேமேஜ் ஆகும். பட் தூரத்தில் இருக்கிறவங்க, அந்த கல்ஃபை விட்டு தள்ளி இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கெயின் பண்ணுவாங்க. ஒரு சுவாரஸ்யமான பதில் சொல்கிறீங்க சார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரில் யார் ஜெயிப்பான்னா சீனா ஜெயிக்கும், ரஷ்யா ஜெயிக்குங்கிறீங்க. அது கொஞ்சம் இன்னும் டீட்டெயில் பண்ணி சொல்லுங்களேன் சார். அதில் என்ன லாபம் வந்துடும் சீனாவுக்கு, ரஷ்யாவுக்கு? இல்லை, லாபம் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு சீனா, ரஷ்யாலாம் தன்னுடைய வெப்பன்ஸை ஃபீல்டு பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய லாபம். இந்தியா வந்து கரெக்டான டிப்ளமேட்டிக் அப்ரோச்னால நம்மளுடைய சிஸ்டம்ஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தாவே 10 பேர் டவுன் ஆகும்போது நம்ம லாபம் தானே அடையிறோம். புரியுதுங்களா? ஒருத்தன் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறான், நம்ம இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை, அப்படியே இருந்தோம்னா என்ன அர்த்தம், அவனுக்கு மேலே தானே ஏறிக்கிட்டு இருக்கோம். டிஃபரன்ஷியல் இந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வேர் நியூட்ரல் கண்ட்ரீஸ் வில் பி வெரி வெரி ஹாப்பி இன் திஸ் செட்டப். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.